அம்மா கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தீங்களா? ஆஹா, பறிச்சிட்டு வந்தாச்சு. காலையில இருந்து ஒரு 10 வாட்டி ஃபோன் பண்ணிட்டா இல்ல இந்த மாதிரி கருவேப்பிலை பறிச்சிட்டு வாங்க சாம்பார் பண்ணணும்னு. அப்படியாம்மா? அப்படி சரி. சாம்பாருக்கு நம்ம இந்த கருவேப்பிலை போட்டாதான் மம்மி ரொம்பவே நல்லா இருக்கும் தெரியுமா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்ல வாசனையா வருது. உங்க பொண்ணு இன்னைக்கு சாம்பார் இட்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா சொல்லு, நான் ராத்திரி சாப்பிட்டுதான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம நிஷா நல்லா சமைக்கிறா. ராத்திரி நல்லா விதவிதமா சாப்பிடுறேன். ஆனா என்னங்க ஆச்சு? ஏன் அப்படி கவலைப்படுறீங்க? நம்ம நிஷாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தின ராத்திரி நம்மளுக்கு யார் எப்படி சமைச்சு போடுவா? அப்ப நிஷா அங்க வர. அப்ப நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. வாங்க, இப்ப உங்களுக்காக இட்லி சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேன். கேட்டீங்களா? அவங்க ஒரு புது சம்பந்தம் வந்துச்சு. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல, இன்னும் ஏதோ சொல்லல. நாளைக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அந்த குடும்பத்தாளுங்க நிறைய பாரம்பரிய விஷயத்த ஃபாலோ பண்றவங்க. அவன் கஷ்டப்படக்கூடாது. பையன் நல்லவனா இருந்தா என்னங்க பிரச்சனை? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம நிஷா எங்க போனாலும் அவளோட பாசத்தால அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. நிஷாக்கு சமைக்கணும்னா ரொம்பவே இஷ்டம். காலையில அவ எப்பவுமே ஆபீஸ்க்கு போயிடுவா. ஆனா சாயந்தரம் வந்ததும் அவ எப்பவுமே விதவிதமா சமைச்சுதான் வீட்ல எல்லாருக்குமே அவ கொடுப்பா. இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு நாள் நிஷாக்கு ஒரு வரனை பார்த்து கல்யாணமும் பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா நிஷா கவனிக்கிறா, அவங்க வீட்ல அவங்க அத்தை என்ன சொல்றாங்களோ அதுதான் அங்க சமைக்க வேண்டியதா இருந்தது. அத்தை இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? இன்னைக்கு தாலும் அதுக்கப்புறம் டொமேட்டோ சட்னியும் பண்ணிடு. அப்புறமா நிஷா, நீ கூட இன்னைக்கு உங்க அக்கா கூட சமையல் செய்யலாம். உன் கல்யாணம் ஆகி 30 நாள் ஆக போகுது. அப்புறம் நீ கூட வர எப்ப அத்தை சமைக்கலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, நீயும் அவங்களுக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ணு, சரியா? தேங்க்யூ அத்தை. இன்னைக்கு தால் சாம்பாருக்கு பதிலா ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யலான்னு யோசிக்கிறேன். அம்மா வீட்ல இருக்கும் போது காலையில ஆபீஸ்க்கு போயிடுவேன்ல, சாயந்தரம் தினமும் நான் தான் சமைப்பேன். அதோ விதவிதமா சமைப்பேன். அதனால எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் அழகா சமைப்பேன். அது உன்னோட அம்மா வீடு. நீ நினைச்சபடி உனக்கு தேவையானது நீ சமைச்ச. ஆனா இங்க அப்படியெல்லாம் நடக்காது. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் இங்க நடக்கணும். தினமும் ராத்திரி ஒரே மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடணும். நான் சொல்றதுதான் அதுவும் நீங்க சமைக்கணும், அவ்வளவுதான். ஐயோ அத்தை, தினமும் எப்படி அத்தை ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிடுறது? நம்ம விதவிதமா சமைச்சு சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். வருஷா ஒரு வேலை பண்ணு. நீ குடும்பத்துல இல்ல எல்லாருக்குமே சமைச்சுடு, சரியா? சரி, அப்புறம் நிஷாக்கு நீ சமைக்காத. நிஷாவே அவளுக்கு தேவையானது அவ தினமும் சமைச்சுப்பா, ஓகே? ஆனா நான் எதுவுமே அப்படி சொன்னல. உனக்கு தேவையான சாப்பாடை இனிமே நீயே சமைச்சுக்கோ. இல்லனா அதுக்கப்புறம் மாமியார் வீட்ல எனக்கு பிடிச்சதை சமைச்சுக்க விடவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லுவேன். நிஷா ஒரு வாட்டி மாமியார் சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. விட, உனக்கு தேவையானது நீ சமைச்சுக்கோ, அவ்வளவுதான், விட்டுரு. ஆனா அக்கா, இது நிஷாக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. நிஷா அவங்களோட அம்மா வீட்ல அவங்க எல்லாருக்கும் சமைப்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ராத்திரி அவங்க அக்கா எல்லாருக்குமே அத்தை சொன்ன அதே சமையல சமைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. என்னடா கிச்சனையே பாத்துக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. சாப்பாட்டு மேல கவனம் கொடு. சாப்பாடு சாப்பிடும் போது அங்க இங்க பாக்க கூடாது. நீரஜ்க்கு அவங்க அம்மானா பயம். பயம்னா அம்மா மேல இருக்கிற மரியாதை தான். எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் அவங்களோட ரூம்ல தூங்க போகும்போது அவ கிச்சன்ல போய் பாக்குறான். அட நிஷா, நீ ஏன் சாப்பிடல? இல்ல, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ செய்யறியா? ஆல்ரெடி சமைச்சிட்டாங்கல்ல. சாப்பாடு செஞ்சியாச்சு. ஆனா நான் இந்த சாப்பாடை சாப்பிட முடியாது. அத்தை நான் இதாவது செஞ்சுதான் சமைக்க சொன்னாங்க. அப்ப அவங்க அக்கா அங்க வராங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே அவங்களுக்கு சொல்றாங்க. இது ரொம்ப தப்பு நிஷா. நீ ஜஸ்ட் உன் ஒப்பீனியன் தானே சொன்ன. அம்மா எப்படி இப்படி பண்ணலாம்? இப்பவே போய் கேக்குறா? இல்ல நீரஜ், வேணா கேட்காதீங்க. விடுங்க, பாத்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சும்மா எங்க சண்டை வேணாங்க. அன்னில இருந்து நிஷா அவளுக்கு தேவையானதை ராத்திரி சமைச்சு அவ சாப்பிட்டுப்பா. இப்படி நீரஜ்க்கு அது பிடிக்கல. அவங்க அண்ணனும் அப்பா கிட்டயும் பேசுறான். நிஷா, ராத்திரி உனக்காக என்ன சமைக்க போற? நான் பாவ்பாஜி செய்ய போறேங்க. பாவ்பாஜி? அடவா, எனக்கு இப்போ வாய் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. அண்ணி, எனக்காக ராத்திரி சமைக்காதீங்க. நிஷா, நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைச்சிடு, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் நீ ஏன் சாப்பிடுற? அட நிஷா என்னோட மனைவி. அவ செய்யறத நான் சாப்பிடக்கூடாதா? தினம் ராத்திரி அவ செய்யறத தான் நான் சாப்பிடுவேன். என்னப்பா, என்ன சொல்றீங்க? இல்லப்பா, அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கோ கல்யாணம் ஆன புதுசுல உன்னோட பாட்டி சமைச்சதோட சேர்த்து உன்னோட அம்மா சமைச்சது கூட தான் நான் ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நிஷாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. அவ சமைச்ச சாப்பாடு நீ ஏன் சாப்பிடக்கூடாது? கண்டிப்பா சாப்பிடலாம். சரி, அப்ப போய் சாப்பிடு. பெரிய மருமக உனக்கு எதுவுமே சமைக்க மாட்டா. நீங்க என்ன வேணுமே நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. சரி சரி, அப்ப நிஷா செஞ்ச சாப்பாடையா நான் ராத்திரி சாப்பிட்டுக்கிறேன். நிஷாக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா ரொம்ப கவலையா கூட இருந்தது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்றது அவளுக்கு விருப்பம் இல்ல. ஆனா அவங்க அத்தா அப்படி பண்றாங்கன்னா அவளால எதுவும் பண்ண முடியல. ஆனா நீரஜ்க்கு மட்டும் தினமும் ராத்திரி விதவிதமா சாப்பிட கிடைக்கும்.
இந்த மாதிரி அவ விதவிதமா சமைக்கிறதால வீட்ல அந்த ஸ்மெல் ரொம்பவே நல்லா வந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாமனாரு அப்புறம் அவங்க மாமா கொஞ்சம் கொஞ்சமா நிஷா சமைச்சத சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பெரிய மருமகளே, இன்னைக்கு நிஷா பிரியாணி செய்றா. நிஷா மருமகளை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா சமைக்க சொல்லு. பிரியாணி? வர்ஷா, பிரியாணி சாப்பிட்டு நானும் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கும் சமைச்சிட்டு சொல்லு. அப்ப அவங்க மாமியார் அங்க வராங்க. என்ன குப்சுப்புன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? போய் சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க. அட நைனா, நான் அப்பவே சாப்பிட்டேன். இன்னைக்கு ராத்திரி நீ சாப்பிட ரொம்பவே லேட்டா வந்திருக்க. அப்புறம் நீடா மகேஷ்? அம்மா, இன்னைக்கு ராத்திரி ஆஃபீஸ்ல பார்ட்டி இருந்துச்சு, நான் அங்க சாப்பிட்டேன், நீங்க போய் சாப்பிடுங்க. நிஷாவோட மாமனாரோ மாமாவோ பிரியாணி சாப்பிடணும்னு இருப்பாங்க. அவங்க மாமியாரு சாப்பிட்டு ரூம்ல தூங்க போறாங்க. அப்ப வர்ஷா சீக்கிரமா பிரியாணி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கறா. அப்பா, நிஷா பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா, சாப்பிட்டு பாருங்க தெரியும். பெரிய மருமகளே, போய் பாத்தியா? உன்னோட மாமியார் தூங்கிட்டாங்கல்ல? ஆமாமா, தூங்கிட்டாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க யசோதா தேவி தூங்கிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க தூங்கல. அவங்க விண்டோல இருந்து நடக்கிறது எல்லாமே பார்த்துட்டு கோவமா வெளியே வராங்க. நல்லா பண்ணீங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்க சின்ன மருமக செஞ்சதே நல்லா சாப்பிடுங்க, சரியா? நான் சொல்றது யாருமே கேட்காதீங்க. நைனா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னாலதான் நாங்க எல்லாமே இப்படி திட்டுத்தனமா சாப்பிட வேண்டியதா இருக்கு. நிஷா கூட நம்ம வீட்டு மருமக தானே. இந்த வீட்டுல தேவையானதை சமைச்சு போட, அவ சாப்பிட எல்லா ரைட்ஸும் அவளுக்கு இருக்கு. எல்லாருமே உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால யாருமே எதிர்த்து உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. இனிமே நிஷா சமைக்கிறத தான் சாப்பிட போறோம். அதுவும் 2 மருமகளும் சமைச்சது. தினம் ராத்திரி ஒரே மாதிரி நீ சமைச்சு சாப்பிடு. நீ நிஷாக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கொடுத்துருக்க. தினமும் வித்தியாசமா சமைச்சு சாப்பிட்டா அதுல தப்பு என்ன இருக்கு சொல்லு? அத்தை, இதெல்லாம் வேண்டாம் அத்தை. இந்த வீட்ல பாசமா இருக்கணும்னு தான் வந்த. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்றது இல்ல. அப்புறம் யசோதா தேவி கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா மறுநாள் காலையில எல்லாருமே சைலண்டா இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னு யோசிப்பாங்க. ஆனா யசோதா தேவி சொன்னதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அம்மா நிஷா, இன்னைக்கு ராத்திரி நீ என்ன சமைக்க போற? அத்தை. ஆஹா, ஏன் ராத்திரி சமைக்கிற பிளான் இல்லையா என்ன உனக்கு? ரஜினி குக்கரோட மூடியை திறந்ததுமே ரொம்பவே கோவப்பட்டான். எல்லாம் போச்சு, பருப்பெல்லாம் தீஞ்சு போச்சு. எத்தனை தடவை சொல்றது ராகேஷ், புது குக்கர் வாங்கி கொடுங்க எனக்குன்னு. சில நாள் அந்த குக்கர்ல விசில் வருது, சில நாள் வர மாட்டேங்குது. திடீர்னு 2 விசில பருப்பு வெந்து போயிடுது, இல்லைன்னா 4 விசில் ஆனாலும் பருப்பு வேக மாட்டேங்குது. இன்னைக்கு பாருங்க, போட்ட பருப்பு எல்லாமே தீஞ்சே போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானம்மா குக்கரை சரி பண்ண, அதுக்குள்ள எப்படி அது கெட்டு போச்சு? எனக்கு என்ன தெரியும், இவரு தானே சரி பண்ணி கொண்டு வந்தாரு. நாளைக்கு மறுபடியும் கடைக்காரங்கிட்ட போறேன். மறுபடியும் எப்படி கெட்டு போச்சுன்னு நான் கேட்டுட்டு வரேன். இந்த பழைய குக்கரை கட்டிக்கிட்டு அழுங்க. நீங்க தானே சொன்னீங்க தீபாவளிக்கு புது குக்கர் வாங்கி தரேன்னு. ஆனா தீபாவளி வந்ததும் நிறைய செலவாயிடுச்சு, புது குக்கர்ல வாங்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஒரு குக்கர் வாங்கி தரவே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நீங்க அப்படி என்னதாங்க பணம் சம்பாதிக்கிறீங்க? ரஜினி, சம்பாதிக்கிறது அதிகமா பிளாட் லோன் கட்டிக்கிட்டே இருக்கேன். கரண்ட் பில்லு, ரேஷன் பில்லு, குழந்தைங்களோட ஸ்கூலு, இப்படி இது மட்டும் இல்லாம வேற செலவெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. டெய்லி 500 ரூபாய் வச்சுட்டு நான் போயிட்டே இருக்கேன். அந்த 500 ரூபாய் கூட எனக்கு மிச்சம் இல்லைன்னா சேலரிய மிச்சப்படுத்தணும்னு நீ யோசிக்கிற? பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ பண்றது? அப்புறம் இந்த குக்கர் வேற. நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததும் புது குக்கரை நான் வாங்கி தரேன். 1 மாசம் பொறுமையாரு. குக்கருக்காக அவளை கத்துறதை நினைச்சு ரஜினியும் ரொம்ப வருத்தப்பட்டா. அதுக்கப்புறமா பாதி தீஞ்சு போன அந்த பருப்பை எடுத்து போட்டு நைட்டுக்கு சரி பண்ணிட்டா. அடுத்த நாள் காலையில எல்லாரும் எழுந்திருக்கும் போது ராகேஷோட சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. ரஜினி உருளைக்கிழங்கு குக்கர்ல வேக வைக்க போட்டிருந்தா அது விசில் வரவே இல்ல. மருமகளே ஒண்ணு பண்ணு, கொஞ்ச நேரம் இந்த ரப்பரை ஃப்ரிட்ஜில் வச்சு எடு, அப்புறம் தண்ணியில கழுவி எடு, அதுக்கப்புறமா குக்கர்ல மாட்டு. அதுதாம்மா நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடிக்கடி பண்றேன். ஆனா வேலைக்கு ஆகல. இந்த குக்கர் கெட்டு போயிடுச்சு. எங்க வீட்லயும் குக்கர் கெட்டு போச்சு. விசில் வருதுதான், இருந்தாலும் புது குக்கர் வாங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மருமகளுக்கும் புது குக்கர் வாங்கணும்னு ஆசைதான். ராகேஷ் அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். இதோ விசில் வருது பாரு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கும், ஓபன் பண்ண. குக்கரோட மூடி ஓபன் பண்ணியே பாவம் ரஷ்மியோட கையெல்லாம் செவந்து போச்சு. அவ ரூம்ல போய் கைக்கு கிரீம் பூசிக்கிட்டா. ரஷ்மி ரொம்ப கோவத்துல இருந்தா. ஆனா கோவத்தை யாருக்கிட்டே காட்ட முடியாம அவ அதே கோவத்துல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வேலைக்காரி வந்தா. அண்ணே, குக்கர்ல இருந்து தண்ணி வெளியே ஊத்திக்கிட்டு இருக்கு, இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடுவா. உருளைக்கிழங்கு வெந்திருக்காது, இரு நான் வரேன். ரஷ்மி போய் பார்க்கும்போது குக்கர்ல இருக்கிற தண்ணி எல்லாமே ஸ்டவ் மேல ஊத்தி இருந்துச்சு. அண்ணி, தினமும் ஏன் இந்த குக்கரையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? தினமும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த குக்கரால நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. பேசாம இன்னொரு குக்கர் வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே? இன்னொரு குக்கர் இருக்கு, அது ரொம்ப சின்னது, அது பத்தாது. அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன்.
அட அண்ணி குக்கர்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நான் சிங்கியோட வீட்டுக்கு வேலை செய்ய போவேன்ல, அவங்க புள்ளைக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. மருமக வீட்ல சீதனமா 4 குக்கர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுல அந்த பொண்ணு 4 விசில்னு செட் பண்ணிடுது. கரெக்டா 4 விசில் மட்டும்தான் வருது. அதுக்கு பேர் ஏதோ எலக்ட்ரிக்கல் குக்கர்னு சொன்னாங்க. அது ஏதோ சென்சர் அப்படின்லாம் சொல்றாங்க. பட்டன்லாம் ஏதேதோ இருக்கு. எனக்கு அதை பத்தி எதுவும் பெருசா தெரியாது. அதுலதான் அவங்க எல்லாம் சமைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சமையலும் ஆயிடுது. கேஸ் எதுவுமே செலவு ஆகுறதும் கிடையாது. அவங்க செட் பண்ண மாதிரி 4 விசில் அடிக்குது. அதுக்கப்புறம் குக்கரே சொல்லிடுது சாப்பாடு தயாராயிடுச்சுன்னு. ஆனா அது விலை அதிகமா இருக்கும்ல. அது எனக்கு தெரியல அண்ணி. மருமக சீதனமா கொண்டு வந்து கொடுத்தது தானே. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ஜாலியா இருக்காங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா குக்கர் முடி எடுத்துக்கிட்டு ரஜினி ஒரு கடைக்கு போனா. அவ அந்த கடைக்கு போனப்போ அங்க அவளுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் சுஷ்மாவை பார்த்தா. ரஷ்மி எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. நான் நல்லா இருக்கேன். ஆமா நீ எப்படி இருக்க? நான் இன்னும் அந்த கோச்சிங் சென்டரை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா நீ என்ன பண்ற? நான் சும்மா வீட்டில தான் இருக்கேன். அப்படியா? மேடம் இது 4 விசில்து, நான் கொடுக்கணுமா சொல்லுங்க. ஓகேண்ணா. புதுசா வந்திருக்கேன் அந்த குக்கர் தானே. கரெக்டா 4 விசில்ல சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துருதே. அதே குக்கர் தான். கடைக்காரர் சுஷ்மாவுக்கு அந்த குக்கரை கொடுத்தாரு. ரஜினி அதை பார்த்துக்கிட்டு இருந்தா. நீ என்ன இந்த பக்கம் ரஜினி? பழைய குக்கர் கெட்டு போச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் சரி பண்றதுக்காக கொண்டு வந்தேன். அதையே சரி பண்ற, பேசாம என்ன மாதிரி இந்த புது குக்கர் வாங்கிக்கோயேன். இந்த குக்கர் நல்லா இருக்கான். நேரமும் மிச்சமாகுது. சாப்பாடு சீக்கிரமா ஆயிடுதாமா. நானும் வாங்க தான் போறேன். என் புருஷனுக்கு அடுத்த மாசம் சேலரி வந்ததுக்கு அப்புறம். இப்ப வீட்ல கொஞ்சம் கஷ்டம். இப்ப என்னால வாங்க முடியாது. ரஜினி, ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒன்னு சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. பொம்பளைங்க நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும். எப்பவுமே புருஷன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கவும் கூடாது. நாம 4 காசு சம்பாதிச்சாதான் நம்ம வீட்லயே 4 பேர் நம்மள மதிப்பாங்க. அப்பதான் நம்மள நினைச்சு நாமளும் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்க முடியும். 4 காசு சம்பாதிக்கிறோன்னு. இப்ப என்ன பாரு, என் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு போறாரு. என்னால பசங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ண முடியாது. அதனால நான் வீட்லயே கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப 4 காசும் சம்பாதிக்கிறேன். வீட்டை பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கு. பசங்களையும் நல்லபடியா பார்த்துக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா என் கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி 4 டீச்சரை நான் வேலையிலே வச்சிருக்கேன். நான் கை நிறைய பணமும் சம்பாதிக்கிறேன். இந்த மாதிரி உனக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசை இல்லையா? ஆனா சுஷ்மா, நான் என்ன பண்றது? எனக்கு எதுவுமே வராதே. நீ பல வருஷமா கோச்சிங் சென்டர் வச்சிருக்க. அதனால உனக்கு எல்லாம் செட் ஆகுது. உனக்கு தான் நல்லா டான்ஸ் ஆட வரும்ல. நீ பேசாம ஒரு டான்ஸ் அகாடமி ஓபன் பண்ணு. பசங்களுக்கு டான்ஸ் ஆட கத்துக்கொடு. எப்படி இப்போ சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுதுல, நிறைய பசங்க ஜாயின் பண்ணுவாங்க. என் பேச்ச கேளு. உனக்கு நிச்சயமா இது ஒரு நல்ல வழியா இருக்கும். நீ கொஞ்ச நாள்ல நல்ல பணமும் சம்பாதிக்க போற. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கர் நீ நிறைய வாங்கிக்கலாம். அப்போ உனக்கு நிறைய சந்தோஷமும் கிடைக்கும். சுஷ்மா கொடுத்த அந்த ஐடியா ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ அடுத்த நாளே அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டா. அவ வீட்டுக்கு வெளியில ஒரு சின்னதா போர்டும் போட்டா. அதுல எழுதிருந்துச்சு ரஜினி டான்ஸ் அகாடமி. வணக்கம் மேடம், என் பொண்ணுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். பேக்கேஜ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அவங்க பொண்ணு அந்த டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அட்வான்ஸா பணமும் கொடுத்தாங்க. முதல் சம்பாதனையை பார்த்து ரஜினி சந்தோஷப்பட்டா. மருமகளே, நீ டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கியா? ஆமா அத்தை, வீடு தான் இனிமே டான்ஸ் கிளாஸ். நானும் பணம் சம்பாதிக்க போறேன். அப்பதான் வீட்டுக்கு நல்லது. நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சாதான் உங்க புள்ளைக்கு பாரம் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் வருமானம். சந்தோஷமா இருக்கா அத்தை? வாங்க, நாம 2 பேரும் இந்த சந்தோஷத்துல கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிம்மா, வா போயிட்டு வரலாம். ரஜினி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவளுடைய டான்ஸ் ஸ்கூல்ல நிறைய பசங்க ஜாயின் பண்ணாங்க. அது சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கறதுனால அவ நிறைய பணமும் சம்பாதிச்சா. அப்படி சம்பாதிச்ச பணத்துல ஒரு மாசத்துக்குள்ளாலேயே அவ விருப்பப்பட்ட அந்த புது குக்கரையும் வாங்கினா. ராகேஷ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்? ஆனா நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். முதல்ல நான் கொடுக்குறேன், அப்புறம் நீங்க கொடுங்க. சரி, நீ கொடு. ஓகே அத்தை, அந்த குக்கரை கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். ரஜினியோட மாமியார் அந்த குக்கரை கொண்டு வந்து காட்டினாங்க. என்ன புது குக்கரா? எப்ப வாங்குனீங்க? இவ்வளவு காசு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். இங்க பாரு, குக்கருக்காக சேலரில இருந்து நான் காசு தனியா எடுத்து வச்சிருந்தேன். ராகேஷ், இந்த குக்கரை மருமக கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கியிருக்கா. கடந்த 1 மாசமா நம்ம வீட்லயே ரஷ்மி ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறான். அதுல வந்த வருமானத்துல தான் இந்த குக்கரை அவ வாங்கியிருக்கா. என்னங்க, நான் வேலை செய்யறேன், பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. நீ நல்ல வேலையை பண்ணிருக்க. இந்த காசை என்ன பண்ணட்டும்? இந்த பணத்தை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க வாங்கிக்கிறோம். பசங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வர நேரம் ஆயிடுச்சு, நான் போறேன்.
இன்னைக்கு சாயந்தரம் இந்த குக்கர்ல உங்களுக்கு பிடிச்ச ராஜ்மா சாவல் பண்ணி தரேன். ரஜினியோட முகத்துல இன்னைக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ராகேஷ் கவனிச்சான். அன்னைக்கு சாயந்தரம் ரஜினி அந்த குக்கர்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு சமையல் செய்யறது இப்போ ஒரு பெரிய கஷ்டமாவே இருக்கல, ஏன்னா அந்த குக்கர் அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரஜினி டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு வர பணத்துல வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்களையும் வாங்க ஆரம்பிச்சா. கூடவே கொஞ்சம் பணத்தை அவ சேர்த்தும் வச்சுக்கிட்டு இருந்தா. பெரியவங்க உண்மையாதான் சொல்றாங்க, எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நாம மனசு வச்சா நம்மளால எது வேணும்னாலும் செஞ்சு காட்ட முடியும். Thanks for watching.